ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் வெள்ளை பொரியும் தூள் வெல்லமும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெள்ளைப்பொரி எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். நம்ம ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு கப் அளவுக்கு நான் தூள் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இது தூள் வெல்லம் நல்லா சுத்தமாக இருக்கும், மண் தூசி எதுவுமே இருக்காது. அதனால் நான் இதை அப்படியே டைரெக்டாக சேர்த்து பாகு எடுக்க போகிறேன். நீங்கள் கெட்டி வெல்லம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியில் கரைச்சி அதை வடிகட்டி சுத்தம் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம பாகு எடுத்துக்கணும். பாகுடைய பதம் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா நுர பொங்கி வரும்பொழுது ஒரு 2-3 தடவை நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா பாகு கையில் ஒட்டாமல் வரணும், உருண்டுக்கிட்டு வரணும். அப்போ தான் பாகு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் அப்பப்போ வச்சுக்கோங்க. பொங்கி வரும்பொழுது பாகு நல்ல கெட்டி பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பொரியில் ஊற்றி கிண்டணும். அப்படின்னா உடனடியாக நம்மளுக்கு பொரி உருண்டை கிடச்சிடும். நான் வேறு எந்த பொருளுமே ஆட் பண்ணலை. நம்மளுக்கு அவுள் பொரியாக இருந்தால் நிறைய பொருள் ஆட் பண்ணணும். இந்த வெள்ளை பொரிக்கு வேறு எந்த பொருளுமே நம்ம சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. குழந்தைங்க எல்லாமே கோவிலுக்கு கூட்டு போனோம்னா கோவில் திருவிழா கடைகளில் எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடிய இந்த பொரி உருண்டையை பார்த்த உடனே விரும்பி கேட்பாங்க. இதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஹைஜீனிக்காகவும் இருக்கும், நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்க சாப்பிட்றத பார்த்து ரசிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாகு. இப்போ நான் பொரியில் ஊற்றி சூட்டோடு பிடிக்க போகிறேன். சுவையான பொரி உருண்டை, இனிப்பான பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கும் கொடுத்து சந்தோஷப்படலாம், நம்மளும் சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கும். வீட்டில் செய்கிறது நல்லாவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொரியை வாங்கி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.